குட் மார்னிங் பீப்புள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 3 வேகமான்லேருந்து. அண்ட் நாங்கள் இன்றைக்கி லோக்கலி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அண்ட் அதுக்கு நாங்கள் சூஸ் பண்ண பிளேஸ் தான் வராட்டுமேடு, விச் இஸ் நியர்பை அண்ட் அன் ஆஃப் ரோடிங் செக்ஷன். போயிட்டு மேலே ஏறினோம்னா அந்த டாப்பில் கொஞ்சம் வியூ நல்லாயிருக்கும். அதனால் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் ஏதோ இன்ஃபினிட்டி பூல் அது இது இருக்குன்னாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி பிளானு. ஸோ ஹே, வாட்ஸ் அப் பீப்புள், திஸ் இஸ் ராஜா ஆன் த வீல்ஸ். வெல்கம் பேக் டு மை சேனல் வித் yet another வீடியோ. அண்ட் ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் ஃபைன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஆஃப் ரோடிங் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. லைக் மொரட்டு ஆஃப் ரோடிங்கா இல்லை வட்டவடா மாதிரி கொஞ்சம் சிம்பிள் ஆஃப் ரோடிங்கான்னு தெரியல. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர். நான் போன வாட்டி வேகமான் வந்தப்போ கூட எக்ஸ்ப்ளோருங்கிறது ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு வேகமான் வந்தோம், வந்துட்டு அடுத்த நாள் இலிக்கல் பேக் சைடு போயிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வாட்டி தான் ப்ராப்பராக வேகமான் சுற்றி ஏதோ 1-2 ஸ்பாட்டு. ஏன்னா நாளைக்கு நாங்கள் வேறு டெஸ்டினேஷன் போகணும். ஆனால் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ எங்களால் கவர் பண்ண முடியுமோ அதை கவர் பண்ணிட்டு என்னென்ன பார்க்க முடியுமோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் சாப்பிடல. போகிற வழியில் மேகி சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஹில் ஸ்டேஷன் வந்து மேகி சாப்பிட்லேன்னா அப்படி. அண்ட் ஆல்சோ ரைடிங் ஜாக்கெட் எதுவுமே போடலை. பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஹாட் ஆஃப் ரோடு ஏரியில். அதனால் சரின்ட்டு ஜஸ்ட்டு ஒரு ட்ரைஃபிட் ஜெர்சி, க்ளவுஸ், அண்டு ரைடிங் பேண்ட் அண்டு ஷூஸ் போட்டு கிளம்பிட்டோம். வராட்டுமேடு பார்த்திங்கன்னா இங்கேருந்து சம்மர் அரவுண்டு 11 to 19 கிலோமீட்டர்ஸ்ன்னு சொன்னாப்புல விக்கி ப்ரோ. ஸோ 19 kilometers will take like about 40 minutes to reach. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மேகி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே நிப்பாட்டியிருக்கோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஹில் ஸ்டேஷனில் மேகி சாப்பிட்டு. ஸோ மேகி சாப்பிட்டு then we'll continue the ride. ஓகே, ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. மேகி அண்ட் பிரெட் ஆம்லெட் அண்ட் அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக வராட்டுமேடு. இந்த கேங்லேயே பார்த்தீங்கன்னா விக்கி ப்ரோ மட்டும்தான் இது வரைக்கும் வராட்டுமேடு போயிருக்காரு. ஸோ அவர் தான் எங்களை கூப்பிட்டு போக போகிறாரு. இதுதான் மெடோஸு. இது முடிஞ்சால் இன்றைக்கி வந்து உள்ளே போகலாம், இல்லை அப்படின்னா இல்லை தான். ஏன்னா இது இல்லாமல் நாங்கள் இன்ஃபினிட்டி பூலும் இன்றைக்கி அஜெண்டாவில் வச்சுருக்கோம். ஸோ எப்படி போக போகுதுன்னு தெரில. Oh my God, look at the view. எப்படி இருக்குது பாருங்களேன். இதான் நேற்று வந்த வழி தான் நினைக்கிறேன். ஸோ இது தாங்க வராட்டுமேடு ஆஃப் ரோடு. இதெல்லாம் உங்களுக்கு தேவையாடா அப்படின்னு என்னை நானே கேட்டுக்கிறேன். பட் என்ன பண்ணுறது. Oh my goodness. என்ன ப்ரோ, கையெடுத்து காட்டில் வைங்க. எண்டு வைக்கிறீங்களா? நான் வேணா கழட்டிக்க கையில் கொடுக்கட்டா? தள்ளுங்க.
இதுதான் ஆக்சுவலி பிளெஸ்ஸி ப்ரோ. ஃபஸ்ட் டைம் எங்களோட வர ரைடுக்கு. அதான் அவர் நான் ஆஃப் ரோடு வர மாட்டேன்னாரு. அவரையும் வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு வந்துட்டோம். அதுதான் பாவம் சொல்கிறா ப்ரோ எனக்கு நெஞ்செல்லாம் திக்குங்க. நான் தான் சொன்னேன் ஏடிவி பைக் வச்சுருக்கேன் உங்களுக்கே அப்படின்னா அப்புறம் மீட்டியாக வச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குங்க. இல்லை அது திருப்பிக்கிறேன் ப்ரோ, பார்த்து பொறுமையாகவே. செம்ம ஸ்டெப்புங்க. உண்மையாலுமே உயிரை கையில் பிடிச்சிட்டு வரேன். ஓ மை காட். போயிருங்க நிற்காதீங்க போங்க. ஓகே, ஸோ வராட்டுமேடு வந்துட்டேன். கைஸ் அங்கே பார்த்தீங்களா மேலே ஒருத்தர் காரை எப்படி கவுத்து போட்டு நிப்பாட்டி இருக்காருன்னு. நான் இதுக்கு மேலே என் வண்டியை மேலே எடுத்துகிட்டு போக மாட்டேன். இங்கே பார்த்தீங்களா வராட்டுமேடில் எம்ஜியோட நியூ காரு ஆட்காக வந்திருக்காங்க. காரை இப்படி கரப்பாம்பூச்சி மாதிரி கவுத்து போட்டிருக்காரு பாருங்க. இதில் தான் சாகசம் பண்ணணும். Oh my god, and I think he is the guy who drove this car all the way around here. பாருங்க கார் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ഇതിന് ഞാൻ ഇതേ സ്റ്റേറ്റ് അല്ലാതെ തന്നെ ഇങ്ങോട്ട് തിരിച്ചു കഴിഞ്ഞാൽ നമ്മൾ എങ്ങോട്ടാണോ ഇൻക്ലൈൻ അതിന് ഓപ്പോസിറ്റ് തിരിച്ചിട്ട് വെച്ചിരിക്കുന്നത്. പക്ഷെ നമ്മുടെ ഡയറക്ഷൻ റിവേഴ്സ് ആണ്. எப்படி கவுந்து கிடக்குதுன்னு பாருங்க. உண்மையிலுமே திஸ் டேக்ஸ் பீஸ்ட் லெவல் டிரைவிங் ஸ்கில். மேஜஸ்டர், ஓகே, ஸோ யா 4-wheel drive மேஜஸ்டர். இது இந்த காருக்கான ஆட் கேம்பெயின் தான் இது. ஆக்சுவலி இவர் யார் அப்படின்னா இவர் தான் அந்த டாட்டாவோட சியரா ஈவி வெஹிக்கிள் ஒரு மலை மேலே ஏற்றிருப்பாங்க பாருங்கள், அது ஓட்டுனவர் இவர் தான். ஸோ இது ஒரு வாட்டர் ஃபால். இது பேர் என்னமோ சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. ஆக்சுவலி எங்கள் கொழுப்பு பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ஃபால் நாங்கள் ரோட்டுக்கே ரொம்ப கிட்டக்கிலேருந்து பார்க்கலாம், வர வழியில் பார்த்தோம். பட் இருந்தாலும் அதை இவ்வளோ சுற்றி மேலே வந்து தான் பார்க்குறோம்.
டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 1:15 ஆயிடுச்சு. அண்ட் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா போய் சாப்பிட்டு ஏதோ வாட்டர் ஃபால் இருக்கான். இஃப் சப்போஸ் யாருமே டயர்டாக இல்லை போகலாம் அப்படின்னா வாட்டர் ஃபால் போய் பார்க்கலான்ட்டு ஒரு பிளான் இருக்குது. சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் வேட்டை நடக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடம் சொல்லியிருக்காங்க. ஆனந்த் ப்ரோ ஒரு இடம் சொல்லியிருக்காரு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே ஃபைன், அதையும் போய் பார்த்துடலான்ட்டு போகிறோம். ஸோ ஜான் ப்ரோ சொன்ன இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோட்டலே இல்லையா, தூக்கிட்டாங்களாம். அதனால் மீண்டும் வேறு இடத்த தேடி சாப்பிட்டாச்சு. ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் நல்லா கூட்டமாக இருந்துச்சு, அதனால் கேமரா எடுக்கலை. இப்போது ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்திங்கன்னா ரூம் போகிறோம். ரூம் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் கிளைமேட்டு மாறினதுக்கப்புறம் ஏதோ வாட்டர் ஃபால்னு சொல்கிறாங்க. ஒன்றா வாட்டர் ஃபால் போவோம், இல்லை அப்படின்னா இன்ஃபினிட்டி பூல் பக்கத்துலேயே ஒன்று இருக்குது, அங்கே போய் பார்க்குறதா உத்தேசம். அப்போ ரூம் போயிட்டு எத்தனை பேரோட மைண்டு மாறுதுன்னு தெரியல. இதுதான் ரூமுக்கு போகிற ஷார்ட்கட்டு. நேற்று தான் கண்டுபிடிச்சோம்.